வேலூரில் சாலை அமைக்கும் பணியின் போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தன்னை மேயர் தாக்கியதாக கையில் கட்டுடன் ஒருவர் புகார் அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாநகராட்சிக்குட்பட்ட சேன்பாக்கம் காமராஜர் தெருவில் சாலை அமைக்க பணிகள் நடைபெற்று வந்தபோது அப்பகுதியைச் சேர்ந்த நித்யானந்தன் என்பவர் பணிகளை தடுத்து நிறுத்தியுள்ளார். நோண்டுறதுக்கு முன்னாடி ஸ்லாப்பை உடைச்சிட்டாங்க. நான் போய் கேட்டேன், எதுக்கு சார் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு கேட்டேன். அது கான்ட்ராக்டர்கிட்ட பேசும்போது மேயரும் வந்தாங்க. நீ ஏன் அதெல்லாம் கேட்குற, யார் நீன்னு கேட்டாங்க. நான் உங்கள் வீட்டு எதிர் வீடு தானாக்கா, என்னக்கா அப்படின்னு கேட்கும்போது, நீலாம் அதெல்லாம் கேட்காத, வார்டு எந்து நான் தாக்கா மேயர், நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொன்னாங்க. என்னக்கா அப்படி பேசுகிறீங்கன்னு ஒரு அடி அடிச்சிட்டாங்க. என்ன அடித்தவனே அவங்க தம்பி, அவங்க பிரதர்ஸ், அவங்க மச்சான்லாம் சேர்ந்து அந்த கான்ட்ராக்டர்லாம் சேர்ந்து மொத்தமே அடிச்சிட்டாங்க. அடித்து கீழே தள்ளி என்னோட கை ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. கால்வாய்கள் மீது உள்ள கான்கிரீட்டுகளை ஏன் உடைத்தீர்கள் என கேள்வி எழுப்பியுள்ளார். இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் வேலூர் மேயர் சுஜாதா தன்னை தாக்கியதாக நித்யானந்தன் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து புதிய தலைமுறை சார்பில் மேயர் சுஜாதாவிடம் கேட்டபோது, குறுகிய தெரு என்பதால் ஒரு கால்வாயில் அனைத்து வீட்டு கழிவுநீர் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என கூறினார். நித்யானந்தன் அதிமுகவைச் சேர்ந்தவர், வேண்டுமென்றே பிரச்சனை செய்து வருவதாகவும் ஒப்பந்ததாரரை அவர்தான் முதலில் தாக்கியதாகவும் தெரிவித்தார். இதுகுறித்து புகாரும் அளிக்கப்பட்டுள்ளது என மேயர் கூறினார்.